வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, வேலை சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். கோடம்பாக்கம் ஸ்டேஷனுக்குள் நடந்து போய்க் கொண்டிருந்தான் ராஜேந்திரன். மணி என்னங்க ஆச்சு? குரல் வந்த பக்கம் பார்த்தான் ராஜேந்திரன். 14 வயதில் ஒரு பையன் அழுக்கான லுங்கியும் மிக அழுக்காக ஒரு சட்டையும் அணிந்திருந்தான். ஸ்டேஷன் மர பெஞ்சில் உட்கார்ந்திருந்தான். 12:15. ராஜேந்திரன் மணி சொன்னான். அவன் பக்கத்தில் அமர்ந்து கொண்டான். கையில் சுருட்டி வைத்துக் கொண்டிருந்த காகிதத்தில் ஈரம் படாதவாறு நெற்றி வியர்வையை துடைத்து கொண்டான். ஸ்டேஷன் வெறிச்சோடி கிடந்தது. சற்று முன்புதான் ஒரு ரயில் புறப்பட்டு போனது. தாம்பரம் போடான்னு சொன்னாங்க. பையன் தனக்குத்தானே பேசிக் கொள்கிற மாதிரி சொன்னான். ராஜேந்திரன் அவனை பார்த்தான். கொஞ்சம் முன்ன ஒரு வண்டி போச்சே, அதுல போயிருக்கலாமே. அது தாம்பரம் போற வண்டி தானே? தாம்பரம் போயிட்டா ஏதாவது லாரியில ஊருக்கு போயிடுவேன். ராஜேந்திரன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். அதான் சொன்னனே, இப்ப கொஞ்சம் முன்னால போன ட்ரெயின்ல நீ தாம்பரம் போயிருக்கலாமே. பையன் மௌனமாக இருந்தான். ராஜேந்திரன் சிகரெட்டை புகைத்தான். தாம்பரம் ரொம்ப தூரங்களா? பையன் கேட்டான். ஆமா. பையன் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தான். ராஜேந்திரன் ரயில் வருகிறதா என்று தலையை திருப்பி பார்த்தான். இன்னும் வண்டி வரவில்லை. எந்த ஊரு? ராஜேந்திரன் பையனிடம் கேட்டான். ராமநாதபுரத்துக்கு பக்கத்துல கிராமம். ஸ்டேஷனுக்குள் சிலர் வந்து அங்கங்கே நின்று கொண்டனர். அதில் சிலர் வெயிலில் நடந்து வந்ததால் வெளிப்பட்டு கொண்டிருந்த வியர்வையை துடைத்து விட்டு கொண்டிருந்தனர். வர வண்டியில நான் தாம்பரம் போயிட முடியுமா? பையன் கேட்டான். ஓ, போயிடலாம். டிக்கெட் வச்சிருந்தியானா? ராஜேந்திரன் கூறினான். டிக்கெட்? அதில்லாம தாம்பரம் போக முடியாதா? ராஜேந்திரன் சிகரெட்டை கீழே போட்டு காலால் தேய்த்து அணைத்தான். எதுக்கு மெட்ராஸ் வந்த? இப்ப எதுக்கு தாம்பரம் போகணுங்கிற? பட்டணம் வந்தா ஏதாவது வேலை கிடைக்கும்னு நேத்திக்கு முன்தினம் வந்தேன். அப்புறம்? ராஜேந்திரன் கவலையுடன் அவனை கேட்டான். வந்தப்புறம்தான் தெரிஞ்சது இங்க எனக்கு வேலை ஒன்றும் கிடைக்காதுன்னு. பையனின் குரல் ஏமாற்றம் வெளிப்படுவதை புரிந்து கொண்டான் ராஜேந்திரன். என்ன வேலை கேட்ட? எந்த வேலை கொடுத்தாலும் செய்யலாம்னு பஜார்ல போய் கடைகள்ல கேட்ட. இப்போது பையனின் குரலில் இன்னும் அதிகமாக ஏமாற்றம் வெளிப்பட்டது. என்ன சொன்னாங்க பஜார்ல? ராஜேந்திரன் கவலையும் ஆர்வமும் கலந்த குரலில் கேட்டான். உன்னை முன்ன பின்ன தெரியாது, உனக்கு யாராவது ஜாமீன் இருந்தா வேலைக்கு வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. ராஜேந்திரன் மறுபடியும் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். நெற்றியில் வியர்வை வெளிப்பட்டது. வலது கையால் அதை தடவி நீக்கினான். ரயில் வருகிறதா என்று பார்த்தான். இப்போது நிறைய பேர் ஸ்டேஷனுக்குள் வந்து ரயிலுக்காக நின்று கொண்டிருந்தனர். எனக்கு இந்த பட்டணத்துல யாருங்க ஜாமீன் கொடுப்பாங்க? பையன் தானாகவே கூறினான். உனக்கு இங்க யாரையுமே தெரியாதா? என் வயசு பசங்க நிறைய பேர் இங்க வேலைக்காக வந்திருக்காங்க. ஆனா இவ்வளவு பெரிய ஊர்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பையன் நிறுத்தி நிதானமாக பேசினான். நீங்க வேலை கொடுத்தீங்கன்னா எனக்கு பட்டணத்துல தெரிஞ்ச முதல் ஆளா நீங்களாத்தான் இருப்பீங்கன்னு சொல்லி பார்த்தேன். வேலை தரல. ராஜேந்திரன் மௌனமாக சிகரெட்டை உறிஞ்சி புகையை வெளியே விட்டான். ஆமா, நேத்திக்கு முன்தினம்தான் வேலை தேடி பட்டணம் வந்த. அதுக்குள்ள இங்க வேலையே கிடைக்காதுங்கிற முடிவுக்கு எப்படி வந்த? ராஜேந்திரன் மீண்டும் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். அதுங்களா, இந்த பட்டணம் ரொம்ப பெருசா இருக்குங்க. எங்க பார்த்தாலும் கூட்டங்க. பகல் ராத்திரின்னு வித்தியாசமே இல்லாம எப்ப பாரு ஜனங்க அலைஞ்சுகிட்டே இருக்காங்க. அதனால இத்தனை பேருக்கு இங்க வேலை இல்லையே, எனக்கு இங்க யார் வேலை தர போறாங்கன்னு தோணிடுத்துங்க. அதான் ஊருக்கே போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ராஜேந்திரன் அவன் முகத்தை பார்த்தான். பையன் எதிரே காயும் வெயிலை பார்த்தபடி இருந்தான். நீ இங்கேயே இரு, நான் போய் உனக்கு தாம்பரத்துக்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வரேன். ராஜேந்திரன் எழுந்து கொண்டான். வேணாங்க, நான் நடந்தே போயிடுறேங்க. பையன் எழுந்து கொண்டான். பரவாயில்ல, உட்காரு. அவன் தோளில் கையை வைத்து அவனை அந்த மர பெஞ்சில் உட்கார வைத்தான். இங்கேயே இரு, எங்கேயும் போயிடாத. ராஜேந்திரன் கூறிவிட்டு டிக்கெட் கவுண்டருக்கு போனான். தாம்பரத்துக்கு ஒரு டிக்கெட் வாங்கினான். பிறகு ஸ்டேஷனில் இருந்த கடையில் சில வேர்க்கடலை மிட்டாய்களும் சில பிஸ்கோத்துகளும் வாங்கி கொண்டான். தனக்காக அரை பாக்கெட் சிகரெட்டை வாங்கி சட்டை பைக்குள் வைத்து கொண்டான். கையில் சுருட்டி வைத்து கொண்டிருந்த காகிதம் கசங்கி விடாமல் பத்திரமாக வைத்து கொண்டான். பையனிடம் வந்து அருகில் அமர்ந்து கொண்டான். இந்தா, இத சாப்பிடு முதல்ல.
எதுக்குங்க இதெல்லாம்? பையன் தயக்கத்துடன் கேட்டான். பசிக்கிறதுன்னு சொன்னியே, அதுக்காகத்தான். பையன் கூச்சத்துடன் அவைகளை சாப்பிட்டு முடித்தான். இந்தா தாம்பரத்துக்கு டிக்கெட், பத்திரமா வச்சுக்க. அவனிடம் டிக்கெட்டை கொடுத்தான். பையன் அதை தன் சட்டை பாக்கெட்டுக்குள் வைத்து கொண்டான். தாம்பரத்துக்கு எங்க இறங்கணுங்க? ராஜேந்திரன் புன்முறுவலுடன் அவனை பார்த்தான். வா வண்டியில, என்னோட ஏறிக்க. சரிங்க, நான் பல்லாவரத்துல இறங்கிடுவேன். ஏங்க? பையன் புரியாமல் கேட்டான். அங்கதான் நான் இறங்கணும். பையன் அவனையே பார்த்து கொண்டிருந்தான். அப்புறம் நீ நடுவுல எங்கேயும் தாம்பரம்னு நினைச்சு இறங்கிடாத. சரிங்க. வண்டி போய் கடைசியா நின்னுடும், அதுதான் தாம்பரம். சந்தேகமாயிருந்தா யாரையாவது கேளு. சரிங்க. ரயில் வந்து நின்றது. இருவரும் பெட்டியில் ஏறிக்கொண்டனர். பெட்டிக்குள் உட்கார இருக்கைகள் காலியாக இருந்தன. ஆனாலும் ராஜேந்திரன் கதவு ஓரம் அந்த பையனுடன் நின்று கொண்டான். ரயில் புறப்பட்டு வேகமாக ஓட ஆரம்பித்தது. தம்பி, ராஜேந்திரன் கூப்பிட்டான். என்னங்க? இன்னும் 1 வாரம் 10 நாள் இங்கேயே இருந்து வேலைக்கு முயற்சி பண்ணி இருக்கலாமே நீ. கிடைக்காதுங்க, நான் ஊருக்கே போயிடுறேங்க. பையனின் குரலில் ஏமாற்றம் வெளிப்பட்டது. ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் ரயில் நிற்கும் போதும் இது எந்த ஊரு என்று கேட்டுக்கொண்டே வந்தான். ரயில் மீனம்பாக்கத்தை விட்டு புறப்பட்டு பல்லாவரத்தை நோக்கி போனது. இப்பத்தான் நீங்க வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறீங்களா? பையன் கேட்டான் அவனிடம். ராஜேந்திரன் சட்டென்று அவனை திரும்பி பார்த்தான். எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் ஒரு கம்பெனியில வேலை கேட்டுட்டு வரேன். என்ன சொன்னாங்க? ஜாமீன் கேட்குறாங்களா? பையன் அவனிடம் கேட்டான். இல்ல, அது மாதிரி வேலை இல்ல நான் கேட்டது. பின்ன? பையன் புரியாமல் அவனிடம் கேட்டான். நான் சொன்ன உனக்கு புரியாது. ராஜேந்திரன் சொன்னான். எத்தனை நாளா நீங்க வேலை கேட்டுட்டு இருக்கீங்க? பையன் மறுபடியும் கேட்டான். 2 வருஷமா. ராஜேந்திரன் கூறிவிட்டு முகத்தை மெல்ல திருப்பிக் கொண்டான். ரயில் மிக வேகமாக போய்க் கொண்டிருந்தது. 2 வருஷமாவா? பையன் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆமா. பேசாம ஊருக்கு போயிட வேண்டியது தானே? இதுதான் என்னோட ஊர். ரயில் பல்லாவரம் ஸ்டேஷனுக்குள் நுழைந்தது. நான் இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு. நீ பத்திரமா தாம்பரம் போய் ஊருக்கு போயிடு. பையன் தலையசைத்தான். பின் சட்டென்று ராஜேந்திரனின் கைகளை பற்றி கொண்டான். ராஜேந்திரன் அதிர்ச்சியுடன் பையனை பார்த்தான். பையனின் கண்களில் கண்ணீர் பளபளத்தது. ஏய், என்னாச்சு உனக்கு? ராஜேந்திரன் பதட்டத்துடன் கேட்டான். வண்டி ஸ்டேஷனில் நின்றது. ராஜேந்திரன் அவன் பிடியில் இருந்த தன் கையை விடுவித்து கொண்டு அவசர அவசரமாக இறங்கிக் கொண்டான். பையனும் அவனை தொடர்ந்து வண்டியை விட்டு கீழே இறங்கி அவன் பக்கத்தில் நின்று கொண்டான். ஏய், இது தாம்பரம் இல்ல, போய் ஏறிக்கோ. ராஜேந்திரன் அவனை அதட்டினான். பையன் புன்முறுவலுடன் அவனை பார்த்தான். தன் கண்களை துடைத்து விட்டு கொண்டான். பின்னால் நின்றிருந்த ரயில் புறப்பட்டு சென்றது. ராஜேந்திரன் புரியாமல் அவனை பார்த்தான். நீ தாம்பரம் போகல? ராஜேந்திரன் கேட்டான். தாம்பரம் இல்லைங்க, என் ஊருக்கே நான் போக போறது இல்லைங்க. பையன் அழுத்தமாக கூறினான். ஏன்? வேலை தேட போறங்க, மறுபடியும் இதே பட்டணத்துல. பையன் உறுதியுடன் சொன்னான். ராஜேந்திரன் சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டான். புகையை கம்பீரமாக எதிரே ஊதினான். அப்பவா, என் கூட வீட்டுக்கு போய் முதல்ல சாப்பிடலாம். அவன் தோளில் கையை வைத்து அழைத்தான். உங்க வீட்டுக்கா? சாப்பிட்றதுக்கா? பையன் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆமா, முதல்ல நல்லா சாப்பிடு. அப்புறம் எங்க வீடு இருக்கிற தெருவுல ஒரு மளிகை கடை இருக்கு, அங்க வேலை தருவாங்க உனக்கு. வேலை கிடைக்குமா? பையன் கேட்டான். நிச்சயமா வேலை கிடைக்கும், ராஜேந்திரன் நம்பிக்கையுடன் கூறினான். கையில் சுருட்டி வைத்து கொண்டிருந்த காகிதத்தை பார்த்தான். ஜாமீன் கேட்பாங்களே, பையன் சோர்வுடன் கூறினான். ராஜேந்திரன் அவன் முதுகில் அன்புடன் தட்டி கொடுத்தான். நான் இருக்க உனக்கு ஜாமீனா? வா போவோம். இதோடு இந்த கதை முடியுது. அடுத்த கதையின் பெயர் மாயா. வாங்க கதைக்குள்ள போகலாம். பஸ் நின்றதும் கடைசியாக அவனும் மாயாவும் இறங்கினார்கள். உன் பாட்டிக்கு என்ன வாங்கிட்டு போகலாம்? மாயாவிடம் கேட்டான். மாயா அவன் கை விரலை பிடித்து கொண்டே நடந்தாள். தோ பலாப்பழம் வாங்கிண்டு போலாம்பா பாட்டிக்கு. பலாப்பழம் பாட்டிக்கு பிடிக்குமா இல்ல உனக்கு இப்ப வேண்டி இருக்கா? கேட்டுக்கொண்டே அவள் கன்னத்தை லேசாக கிள்ளினான் அவன். எனக்கும் வேணும், பாட்டிக்கும் பிடிக்கும். ஒரு கிழவி தரையில் உட்கார்ந்து கொண்டு பலாப்பழம் விற்று கொண்டிருந்தாள். வாசாமி, இது ரூபாய்க்கு 5, இது ரூபாய்க்கு 4.
பேரம் பேசி 2 ரூபாய்க்கு தரும்படி கேட்டான். கிழவி பலாச்சுளைகளை காகிதத்தில் பொட்டலமாக கட்டி கொடுத்தாள். அவன் பாக்கெட்டில் இருந்து 2 ரூபாயை எடுத்து கிழவியிடம் கொடுத்தான். கிழவி நல்ல சுளையாக தேடி எடுத்து கொட்டையை நீக்கி மாயாவின் சின்ன கையில் வைத்தாள். மாயா தன் அப்பாவின் முகத்தை பார்த்தாள். அதில் ஒரு தயக்கம். வாங்கிக்கோ, பரவாயில்ல, இவங்களும் பாட்டி மாதிரிதான். மாயா கிழவி கொடுத்த பலாச்சுளையை தின்று கொண்டே அப்பாவின் கையை பிடித்து கொண்டு நடந்தாள். தோ அத்தை வீடு. சற்று தொலைவில் அவன் அக்காவின் வீடு தெரிந்தது. அவன் தன் கையில் இருந்து பலாச்சுளை பொட்டலத்தை அவள் கையில் கொடுத்தான். பலாப்பழத்தை பாட்டிக்கிட்ட நீயே கொடு. 2 பேரும் வீட்டிற்குள் போனார்கள். எதிரே அவன் அக்கா மீனா வந்தாள். வாடா, வாடி மாயா. பாட்டி எங்க அத்தை? என்னடி வந்ததும் பாட்டியை தேடுற? தோ அந்த ரூம்ல படுத்துன்னு இருக்கா உன் பாட்டி. அவனும் மாயாவும் அந்த அறைக்குள் போனார்கள். வெறும் தரையில் ஒரு தலைகாணியை போட்டு கொண்டு படுத்திருந்தாள் பாட்டி. மேலே மின் விசிறி சுழன்று கொண்டிருந்தது. அவர்கள் வந்த சப்தம் கேட்டு கண்களை லேசாக திறந்து அவர்களை பார்த்தாள். இந்த பாட்டி பலாப்பழம். மாயா தன் கையில் இருந்த பொட்டலத்தை நீட்டினாள். அத அங்க வை, சட்டென்று அதட்டலான குரலில் கூறினாள் பாட்டி. சரி பாட்டி. பக்கத்தில் இருந்த டீப்பாயின் மீது பொட்டலத்தை வைத்துவிட்டு மாயா உடனே அந்த இடத்தை விட்டு வெளியே ஓடினாள். என்னம்மா, உடம்பு சரியில்லையா? கேட்டுக்கொண்டே அவன் எதிரே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான். குழந்தை ஆசையா கொண்டு வந்து கொடுத்தா இப்படியாம்மா அதட்டுறது? என்ன பெரிய குழந்தை, ஊர்ல உலகத்துல இல்லாத குழந்தைய நீங்க பெத்துட்டீங்க. தரையில் படுத்தபடியே மீண்டும் கோபமாக பாட்டி பேசினாள். குரல் சற்று தூக்கலாக இருக்கவே அவன் தன் மகள் மாயா அங்கு வந்துவிடப் போகிறாளே என்ற தயக்கத்துடன் அறைக்கு வெளியே பார்த்தான். அவன் அக்கா காஃபியை ஆற்றிக்கொண்டே அங்கு வந்தாள். மாயா எங்க மீனா? தன் அக்காவிடம் கேட்டான் அவன். கொல்லை பக்கத்துல நாய் குட்டி போட்டிருக்கு, அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அவன் மனம் சற்று அமைதியடைந்தது. மாயாவுக்கு தன் அம்மாவின் கோபம் தெரியாமல் இருப்பதே நல்லது. இத்தனை சின்ன வயதில் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டால் அவை ஆழமாக அவளின் மனதில் பதிந்துவிடும். தன் மகளின் மீது கொண்டிருந்த அக்கறையால் இதை அவன் விரும்பவில்லை. மீனா கொடுத்த காஃபியை குடிக்கத் தொடங்கினான். உடம்பு இப்ப எப்படி இருக்குமா? டாக்டர் என்ன சொல்றாரு? ஏண்டா, வந்ததுல இருந்து என் உடம்ப பத்தியே கேட்கறையே. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இருப்பேன்னு பார்த்துட்டு வர சொல்லி உன் பொண்டாட்டி அனுப்பிச்சு வச்சாளா? சட்டென்று மாயா அந்த அறைக்குள் ஓடி வந்தாள். அவன் இதை எதிர்பார்க்கவில்லை. அப்பா, 4 நாய்க்குட்டிப்பா. முதல்ல உன் பொண்ணை அழிச்சுண்டு இந்த இடத்தை விட்டு வெளியில போ, பாட்டி உரக்க கூறினாள். அவன் மாயாவின் முகத்தை பார்த்தான். அவளும் அவன் முகத்தை பார்த்தாள். 4 நாய்க்குட்டிப்பா, 2 கருப்பு, 1 வெள்ளை, இன்னொன்னு மஞ்சள். அது மஞ்சள் இல்லம்மா, பிரவுன். நீ மறுபடியும் போய் சரியா பாரு. மாயாவை அங்கிருந்து போக சொன்னான். அவளும் உடனே சரிப்பா என்று கூறிவிட்டு வெளியே ஓடினாள். அவன் மௌனமாக உட்கார்ந்திருந்தான். சற்று நேரத்துக்கு முன் தன் அம்மா கூறியதை தன் மகள் புரிந்து கொண்டிருந்தாள். தன்னை பற்றி அவள் என்ன நினைத்து கொள்வாள் என்ற மனதுக்குள் வருத்தமடைந்தான். அப்பா வீட்டில தானா இருக்கார்? மறுபடியும் அவனே அம்மாவிடம் கேட்டான். அவள் எந்த பதிலும் சொல்லாமல் மேலே சுழலும் மின் விசிறியை பார்த்தபடி படுத்திருந்தாள். அவன் மிகுந்த தயக்கத்தோடு மறுபடியும் பேசினான். நான் இங்கிருந்து போறச்சு வீட்டுக்கு போய் அப்பாவை பார்க்குறேன். பார்த்து என்ன பண்ண போற? சட்டென்று கேட்டாள் அவள். நீயும் அம்மாவும் எங்க கூட வந்து இருந்துடுங்கோன்னு கேட்குறேன். அவள் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். முதுமை உடம்பு பூராவும் பளிச்சென்று தெரிந்தது. மச்சினனுக்கு சோறு போட மாட்டேன்னு சொன்னவன் உன் பொண்டாட்டி நாளைக்கு எங்களுக்கு ஏன் போடணும்னு கேட்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? உறக்க கூறினாள் அவள். லேசாக மூச்சிறைத்தது. உடம்பு சரியில்லாத போது ஏமா இப்படி கத்தி பேசுற? யாரடா இப்ப கத்துறது? எதுக்குடா மொச்ச பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு உங்க கூட இருக்க கூப்பிடுற? அம்மா, சும்மா உனக்குத்தான் பேச தெரியும்னு பேசாத. நானும் வந்ததுல இருந்து பார்க்கறேன். நீ பண்றது பேசுறது எதுவும் சரியில்லை. முதன் முறையாக அவன் தன் குரலை சற்று உயர்த்தி பேசினான். யார அதட்டுற? போய் உன் பொண்டாட்டி அதட்டு. முடியலனா அம்மா அப்பான்னு உறவு கொண்டாடிக்கிட்டு வராத. அவள் முடித்தவுடன் அதை தொடர்ந்து மிக சன்னமான குரல் கேட்க ஆரம்பித்தது. அவன் திரும்பி பார்த்தான். அப்பா, அந்த நாய்க்குட்டி மஞ்சள் தான்ப்பா. சரி வா, அத்தைகிட்ட சொல்லிண்டு நாம கிளம்பலாம்.
மாயாவுடன் ஹாலுக்கு வந்தான். மீனா அவனுக்காகவே காத்திருப்பதைப் போல நின்றிருந்தாள். மாயா, நாய்க்குட்டிகள்லாம் கண் திறந்துட்டதான்னு பார்த்துட்டு வா. மாயா அப்பா சொன்னதை பார்க்க கொல்லைப்புறம் ஓடினாள். பாத்தியாக்கா அம்மா பேசுறத? விடுடா, வயசாறது, உடம்புக்கு வேற முடியல. வயசானா உடம்புக்கு முடியாம போயிடுறதே. ஆனா வார்த்தைகளுக்கு மட்டும் ஏன் இன்னும் பலம் கூடிண்டே போறது? சட்டென்று தன் அருகில் நிற்கும் மாயாவை பார்த்தான். கண்ணு திறந்திருக்கா? போய் நாய்க்குட்டிக்கு எத்தனை கால்னு பார்த்துட்டு வா, ஓடு. சரிப்பா. மாயா மீண்டும் ஓடினாள். பாவம், அதை ஏன் இப்படி விரட்டுற? காலை வலிக்க போறது குழந்தைக்கு. தெரியாதனமா அவளையும் கூட்டிண்டு வந்தது தவறா போச்சு. எதுக்கு இந்த சின்ன வயசுல இந்த சண்டை சச்சரவு எல்லாம் அவ புரிஞ்சுக்கணும்? அவன் வருத்தத்துடன் பேசினான். அக்கா, அம்மா இப்படி மாசத்துல 1 வாரம் 10 நாள்னு இங்க வந்து தங்கறதுல அவருக்கு ஒன்றும் சேச்சே, அப்படியெல்லாம் நினைக்கிறவர் இல்லடா அவர். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. பெரிய புள்ள நான் இங்கேயே இருக்கிறச்ச இப்படி பொண்ணு வீட்டுல வந்து தங்கறது. தன் அம்மா மாப்பிள்ளை வீட்டில் தங்குவது தனக்கு உடன்பாடான விஷயம் இல்லை என்பதை அக்காவிடம் தெரிவித்து விட்டதில் அவன் மனம் சற்று லேசானது. அங்க வீட்டில் அப்பாவுக்கு சாப்பாடு? அதான் நம்ம தம்பி ஒருத்தன் இருக்கானே, ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுட்டு அப்பாவுக்கு கேரியர்ல கொண்டு வரான். அம்மாவால முன்ன மாதிரி நின்று சமைக்க முடியல. அதான் அடிக்கடி இங்க வந்து தங்கிடுறா. இவ தான் அவனுக்கு எடுத்தா. இன்னும் அவன் ஒரு பைசா சம்பாதிக்கல. வயசு 34 ஆறது. இத கேட்டா தப்பு. இதை அவன் கேட்கவில்லை. அவன் மனைவி பூர்ணிமாதான் தன் மாமியாரிடம் கேட்டாள். முதலில் தன் மைத்துனன் எதிர்காலம் குறித்து கவலைப்படுவது போல் பேச்சை தொடங்கி, பின் அவள் தன் கணவனின் சம்பாத்தியத்தில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் என்று முடித்தபோது வீடு 2ஆக பிளந்தது. அவனும் பூர்ணிமாவும் தங்கள் குழந்தை மாயாவை அழைத்து கொண்டு திருவல்லிக்கேணியில் குடியேறினார்கள். ஏன்பா நாம இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம்? மாயா புரியாமல் கேட்டாள். உன்னை அடிக்கடி பீச்சுக்கு கூட்டிண்டு போகத்தான். ஆனால் திருவல்லிக்கேணிக்கு தனி குடித்தனம் வந்த பிறகு மாயாவை ஒரு தடவை கூட பீச்சுக்கு அழைத்து போக முடியவில்லை. அதனால் தான் இன்று அவளை சமாதானப்படுத்த வேறு வழி இல்லாமல் இங்கு அழைத்து வந்திருந்தான். அக்காவிடம் சொல்லிக்கொண்டு மாயாவுடன் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தான். கூடவே நடந்து வரும் மாயாவை பார்த்தான். அவளும் சட்டென்று என்னவோ சொல்வதற்காக தலையை மேலே உயர்த்தினாள். பாட்டிக்கு பலாப்பழம் பிடிக்காதாப்பா? பிடிக்காதுன்னு தான் தோன்றது. அப்போ எதுக்கு நான் பலாப்பழம் வாங்கலாம்னு சொன்னப்போ நீ சரின்னு சொன்ன? வேற ஏதாவது வாங்கியிருக்கலாம் இல்லையா? பாட்டிக்கு பலாப்பழம் பிடிக்காதுங்கிற விஷயம் எனக்கு இன்னைக்கு தாம்மா தெரிஞ்சது. மாயாவின் முகத்தை பார்க்காமல் பேசிக்கொண்டே நடந்தான். அம்மாவுக்கும் தனக்கும் நடந்த சண்டை பற்றி ஏதாவது கேட்டுவிடப் போகிறாளே என்று லேசாக பயந்தான். அப்பா, ஆ, வீட்டுக்கு போனதோ நான் நந்தினி வீட்டுக்கு போய் விளையாடிட்டு வரட்டுமா? சற்று தயக்கத்துடன் கேட்டாள் மாயா. இப்பவே மணி 4 ஆறது. பஸ் பிடிச்சு வீட்டுக்கு போறச்சே 5 5:30 ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன விளையாட்டு? நாளைக்கு பார்த்துக்கலாம். அவள் மௌனமாக அவன் கையை பிடித்து கொண்டு நடந்தாள். குழந்தை சற்று கோபமாக இருப்பதை புரிந்து கொண்டான். பஸ் வந்தது. இருவரும் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். 2 டிக்கெட் வாங்கினான். அதை அவளிடம் கொடுத்த போது அவள் அதை வாங்க மறுத்தாள். யார் பஸ்ஸில் போய்விட்டு வந்தாலும் பஸ் டிக்கெட்டுகளை அவளிடம் தர வேண்டும். ஆனால் இன்று அது அவளுக்கு பிடிக்காமல் போனது. பஸ் ஓடிக்கொண்டிருந்தது. அப்பா, என்ன? வீட்டுக்கு போனதோ நான் நந்தினி வீட்டுக்கு போய் விளையாடிட்டு வரேன். நாளைக்கு தான் விளையாட்டெல்லாம். வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கணும். போப்பா, நான் நந்தினி வீட்டுக்கு போய் விளையாடினா என்னை ஏன் அனுப்ப மாட்டேங்கிற? அதனால தான் உன்னை கண்டா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்கிறது. சட்டென்று அவளை திரும்பி பார்த்தான். அவள் கோபமாக இருப்பதை அவள் முகம் காட்டியது. யாருக்கு என்ன பிடிக்கல? உன் ஃப்ரெண்டு நந்தினிக்கா? இல்ல, பாட்டிக்குத்தான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.